எலிசா எலிசா எந்த ஊர்க்காரன்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்காக பார்க்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. அல்ப்மே கோலா ஊரானாகிய சப்பாத்தின் குமாரனாகிய எலிசா உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி எலியா ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்புறார். அந்த ஊர் பேரை சொல்லி, அந்த எலிசான்ற அவனோட பேரையும் சொல்லி, நீ இந்த ஊர்ல இருக்கிறான்ப்பா, அவனை இப்போ நீ உன்னுடைய ஸ்தானத்துல நீ தீர்க்கதரிசியா அனுப்புன்றார். இந்த தீர்க்கதரிசியா அனுப்புறதுக்கும் அபிஷேகம் பண்றதுக்கும் எலியாவை அவர் இருக்கிற ஊருக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அதற்கு அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்றான். ஹல்லேலூயா. எலிசா எங்க இருக்கிறான்னு தேடி போய் பார்த்து அவன் மேல் தன் சால்வையை போடுகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எலிசா என்ன பண்ணியிருக்காரு? 12 ஏர் பூட்டி, இவருக்கு முன்னாடி 11 ஏர் வயல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏர் ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி ஏர் ஓட்டி கொண்டு இருக்கும்போது இந்த 12வது ஏரை இந்த எலிசா பிடித்து கொண்டு ஓட்டி கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கே போறார் எலியா. போய் தன் சால்வை அவன் மேல் போடுகிறார். போட்ட உடனே அவன் அந்த ஏர் மாடுகளையும் அப்படியே விட்டுட்டு அவனுக்கு பின்னாடி வரான். ஆனால் இருந்தாலும் தன் தாய் தகப்பனை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி கொண்டு, எலியா கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வாங்கி கொண்டு திருப்பி வரான். வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். ஒருவேளை நம்ம திரும்பவும் நம்ம தான் இவ்வளோ செழிப்பா இருக்கிறோமே, நல்லா இருக்கிறோமே, அங்க போயிட்டு நம்ம மனம் மாறி வந்துட போறோன்ற ஒரு பயத்துல அவர் என்ன பண்ணான்னு சொன்னா, திரும்பவும் வந்து அவர் எந்த ஏர்மாடை ஓட்டி கொண்டிருந்தாரோ அந்த ஏர்மாடை பிடித்து வெட்டி அந்த இறைச்சியை சமைச்சு அந்த ஏரையே அது நெருப்பா வைக்கிறார் பாருங்க. நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுக்களை அவைகளின் இறைச்சியை சமைத்து அந்த ஏர் இருக்கு அந்த ஏரியை வெட்டி அந்த மாடுகள் இறைச்சியை வெட்டி அதுலேயே அழகாய் வேக வைத்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் போட்டுட்டு இவனும் சாப்பிட்டான அதில் எழுதப்படலை. ஆனால் திரும்பவும் எலியா பின்னாடி அவன் வருகிறான். அவன் தாய் தகப்பனை முத்தம் செய்து விட்டு, ஏன்னா ஒரு நாள் நம்ம பின்னாடி மனசு மாறி, நம்ம வீடு இருக்குதே, நம்ம வாசல் இருக்குதே, நமக்கு தான் நிறையா நிலம் இருக்குதே, நமக்கு தான் ஒரு பிஸ்னஸ் தெரியுமே, நமக்கு தான் ஒரு கை வேலை இருக்குதேன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து நம்ம மனம் மாறி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல எலிசா என்ன பண்ணான்னு சொன்னால், தான் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டு அதையெல்லாம் நொறுக்கி அது இல்லாமல் போக பண்ணிட்டு ஆண்டவர் பின்னாடி வருகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆண்டவருக்காக தன் தியாகத்தோடு வருகிறார். அப்படியாப்பட்ட பெரிய நல்ல ஒரு வசதியான மனுஷன் என்று வேதத்தில் கொஞ்சமாக தான் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியாப்பட்ட மனுஷன் ஆண்டவருக்காக வருகிறார். எலியாவோடு சேர்ந்து அழகாய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை எலிசா பார்த்ததால் அவருக்கு அவர் கேட்டபடி இரட்டிப்பான வரம் கிடைக்கிறது. என் பிரியமான தேவ ஜனமே,